மித்ரா ஒரு சாதாரண குழந்தை. அவள் சிரிப்பு சின்னதுதான், ஆனால் அந்த சிரிப்பில் ஒரு உலகம் இருந்தது. பள்ளி, வீடு, நண்பர்கள் எல்லாம் அவளுக்கு பாதுகாப்பான இடங்களாகத்தான் இருந்தன. ஆனால் ஒரு நாள் முதல் மித்ரா மாற ஆரம்பித்தாள். அவள் சிரிப்பு குறைந்தது, பேச்சு குறைந்தது, மௌனம் அதிகரித்தது. அவள் பேசவில்லை, ஆனால் அவள் மனம் வலியோடு கத்திக் கொண்டிருந்தது. வீட்டில் அம்மா கவனித்தார், பள்ளியில் டீச்சர் கவனித்தார். ஒன்றும் இல்லை என்று மித்ரா சொன்னாலும் அந்த ஒன்றும் இல்லல பல சொல்லப்படாத கதைகள் இருந்தது. ஒரு நாள் பள்ளியில் குழந்தைகளுக்கு ஓவியம் வரையச் சொன்னார்கள். மித்ரா வரைந்த ஓவியம் அவள் பேச முடியாத உண்மையை பேசிவிட்டது. ஒரு சிறிய குழந்தை, சுற்றி பெரிய நிழல்கள், வாயில் மௌனம். அந்த ஓவியத்தை பார்த்த டீச்சர் ஒரே ஒரு வரி சொன்னார், நீ பேச வேண்டாம், ஆனால் நான் கேட்க தயாராக இருக்கேன். அந்த வார்த்தை மித்ராவின் உள்ளே இருந்த பயத்தை உடைத்தது. கண்ணீரோடு மித்ரா பேச ஆரம்பித்தாள். அவள் தவறு செய்யவில்லை, அவள் குற்றவாளி இல்லை. அதை முதல்ல சொன்னது அவளுடைய அம்மா தான். நீ பேசினது தைரியம், தவறு செய்தவன் தான் குற்றவாளி. அந்த நாள் மித்ரா மட்டும் காப்பாற்றப்படவில்லை. ஒரு குழந்தையின் மௌனம் ஒரு குடும்பத்தின் விழிப்புணர்வாக மாறியது, ஒரு பள்ளியின் பாதுகாப்பாக மாறியது. நாள்கள் கடந்தது. மித்ரா மீண்டும் பள்ளிக்கு சென்றாள். பயம் இருந்தது, ஆனால் அதைவிட தைரியம் அதிகமாக இருந்தது. அவள் தனியாக இல்லை, அம்மா இருந்தார், டீச்சர் இருந்தார். மித்ரா மீண்டும் உட்கார்ந்தாள், மீண்டும் எழுதினாள், மீண்டும் சிரித்தாள். ஏனென்றால் மௌனம் அவளை காப்பாற்றவில்லை, பேசுறது தான் காப்பாற்றியது. குழந்தைகள் பேசவில்லை அப்படின்னா அவங்களுக்கு வலி இல்லைன்னு அர்த்தம் அல்ல. கவனியுங்க, நம்புங்க, கேளுங்க. ஏனென்றால் மௌனம் உடைந்தால்தான் ஒரு குழந்தை மீண்டும் குழந்தையாகும். பெண்களை போற்றுவோம்,